வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்தி பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து ஒரு கிரைண்ட் மோட்ரு ரன்னிங் ஆயில் இறக்குறது முதல்ல பார்த்தோம். கனெக்ஷன் எல்லாம் பார்த்தோம். ரன்னிங் ஆயிலோட கனெக்ஷன். இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் ஆயில் கனெக்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த போன வீடியோ யாரும் பார்க்காதவங்க பார்க்கணுன்னா அந்த வீடியோவில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் லிங்கு, அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க பார்ப்போம். இதில் வந்து ஸ்டார்டிங் ஆயில் எல்லாமே நான் சுற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இறக்கக்கூடிய காயில் 1 to 4. இதோடைய எண்டு வந்து ரைட் சைடில் வைக்கும். நம்ம போன காயில், அதாவது ரன்னிங் காயிலும் ரைட் சைடில் தான் வச்சோம். ஸ்டார்டிங் ஆயிலும் ரைட் சைடில் தான் வைக்கும். இப்போ நம்ம வந்து இது காயில் இறக்கியிருக்கோம். 1 to 4 இறக்குது இது. இப்போ இதுக்கு இறக்கியாச்சு. பேப்பர் வைக்கும். அடுத்து வந்து அடுத்த சைடு காடியில் ஸ்லாட்டில் இறக்குவோம். இதுக்கு பேப்பர் வைக்கும். அடுத்து வந்து 1 to 6 வந்து இறக்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஆயிலுக்கு 2 செட்டு, ரன்னிங் ஆயிலுக்குமே 2 செட்டு. இந்த மாதிரி சைடில் பேப்பர் வச்சு இறக்குங்க. பாருங்கள், 1 to 6 ரன்னிங் ஆயிலோடைய முடிவு எண்டு லெஃப்ட் சைடு தான் வருது. ஆரம்ப எண்டு சின்ன காயில் 1 to 4 ரைட் சைடில் வரும். முடிவு காயில் எண்டு வந்து லெஃப்ட் சைடில் வரும். நீங்கள் ஜாயிண்ட் போட்டு, அதாவது இப்போ இது வந்து ஜாயிண்ட் இல்லாமல் சுற்றினோம்னா நம்ம கரெக்டாக லெஃப்ட் ரைட்னு வச்சுட்டு போனோம். இது ஜாயிண்ட் இல்லாமல் சுற்றினா நம்ம எந்த இடத்துலலாம் இந்த காயில் இறக்கலாம். நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இறக்கிக்கலாம். நம்ம ஜாயிண்ட் போடும்போது மாத்திரம் நம்ம கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் போட்டுக்கணும். இப்போ 1 to 6 நம்ம இறக்கிட்டு இருக்கோம். பேப்பர் வைக்கும். இப்போ ஆப்போசிட்டு நம்ம இறக்குதோம். இப்போ இதுக்கு வந்து பேப்பர் வச்சிடலாம். இப்போ இது வந்து பேக் சைடு நம்ம கட்டிருக்கதை நம்ம லூஸ் பண்ணி விடுதோம். இப்போ வந்து அடுத்த காயில் நம்ம இறக்குதோம். அதே மாதிரி தான் 1 to 4 ஆரம்ப எண்டு ரைட் சைடில் வைக்கும். இப்போ பேப்பர் வச்சுருந்தோம். இப்போ அடுத்து அந்த சைடு இறக்குதோம். இப்போ இதுக்கு பேப்பர் வச்சுக்கலாம். இது வந்து பேப்பர் வந்து ஃபிலிம் பேப்பரு 7 mm. ஸ்லாட்லேயும் 7 mm தான் வச்சுருக்கேன். மேலே டாப் பேப்பரும் 7 mm தான். இப்போ வந்து 1 to 6 இறக்குதோம். அதே மாதிரி 1 to 6 முடிவு எண்டு லெஃப்ட் சைடு தான் வரணும். பாருங்கள், லெஃப்ட் சைடு தான் வரும். ஒரு சைடு இறக்கியாச்சு. பேப்பர் வச்சிடலாம். இப்போ ஆப்போசிட்டு இறக்குதோம். நம்ம 2 செட்டு இறக்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து 3வது செட்டு. இதுவும் பாருங்கள், 1 to 6 வந்து நம்ம ரைட் சைடில் தான் வைக்கும். லைனு முடிவு எண்டு லெஃப்ட் சைடு, ஸ்டார்ட் எண்டு ரைட் சைடு. ரன்னிங் ஆயிலும் சேமாக அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ பேப்பர் வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 to 6 வந்து
நம்ம அடுத்து இறக்க போகிறோம். சைடில் இது மாதிரி பேப்பர் வச்சுக்கோங்க. புதுசாக பழவங்க வந்து இது மாதிரி பேப்பர் வச்சு இறக்குனா தான் அந்த ஒயருடைய இனாமல் எதுவும் போகாது. இப்போ இதுக்கு வந்து பேப்பர் வச்சிடலாம். இறக்கியாச்சு. அடுத்து வந்து ஆப்போசிட் நம்ம இறக்கிடலாம். இதுக்கு வந்து பேப்பர் வைக்கணும். பேப்பர் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 3 செட்டு நம்ம இறக்கிட்டோம். இன்னும் லாஸ்ட்டு ஒரு செட்டு தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். முதல் ஆரம்பம் விட்டு நம்ம ரைட் சைடு தான் வைக்கும். 1 to 4. இப்போ பேப்பர் வைக்கும். இப்போ அடுத்து வந்து 1 to 6 இறக்க போகிறோம். சைடில் இது மாதிரி பேப்பர் வைக்கணும். இறக்கியாச்சு. இதுக்கு பேப்பர் வச்சிடலாம். அடுத்து ஆப்போசிட் நம்ம இறக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் பேப்பர் வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம கனெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். நாலு செட்டு இறக்கியாச்சு. அடுத்து கனெக்ஷன் பார்ப்போம். கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் வரக்கூடிய ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ரன்னிங் ஆயிலையும் அப்படி தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் ரன்னிங் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதில் எடுத்துருக்கோம். இதிலேருந்து எடுத்து அப்படியே ரைட் சைட்லேயே அப்படியே கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி ரன்னிங் ஆயிலுடைய ஃபஸ்ட்டுக்கு அடுத்த காயில் ஸ்டார்டிங் ஆயில் இருக்குது பாருங்கள். இதிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ரைட் சைடே கொண்டு போகணும். இப்போ இது வந்து நான் பிடிச்சிருக்க ஒயர் வந்து 1 to 4 ஆரம்ப ஒயரு. இதை வந்து நம்ம லைனுக்கு யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணி சுற்றி வச்சுருக்கோம். அடுத்து அதாவது ஃபஸ்ட்டு காயிலுடைய முடிவுண்டு இருக்குது பாருங்கள். 1 to 6. இதோடைய 1 to 6ம் ரெண்டாவது காயிலுடைய 1 to 6ஐயும் ஜாயின் பண்ணுதோம். 1 to 6 அதோட முடிவையும் இதோட முடிவையும் ஜாயின் பண்ணுதோம். அதே மாதிரி தான் இப்போ ரன்னிங் ஆயிலுக்கு எப்படி ஜாயின் போட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு 20 சுற்று சுற்றிடணும். அதுக்கு மேலே மாத்திரம் நம்ம கிராச் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 10 சுற்று சுற்றிட வேண்டியதான். டைட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் சால்ட்ரிங் அடிச்சாச்சுன்னா ஒரு ஸ்லீவ் மாத்திரம் போட்டால் போதும். 1 நம்பர் ஸ்லீவு. இப்போ அடுத்து ரெண்டாவது காயிலோட ஆரம்ப எண்டையும் மூணாவது காயிலோடைய ஆரம்ப எண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். அடுத்து அதாவது 1 to 4 ரெண்டாவதுடைய 1 to 4 மூணாவதுடைய 1 to 4 ஆரம்ப எண்டையும் ஜாயின் பண்ணிடணும். இது மாதிரி ஒரு 10-20 சுற்று நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது காயிலில் 1 to 6 முடிவு எண்டு இருக்குது. மூணாவது காயில் இந்த எண்டையும் நாலாவது காயிலோடைய முடிவு எண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். பாருங்கள், மூணாவது காயிலோடைய முடிவு எண்டையும் நாலாவது காயிலோடைய முடிவு எண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ 4 செட்டு இருக்குன்னா 3 ஜாயிண்ட் வரும். 2 ஒயர் லீடு ஒயராக வந்துடும். ஒரு குரூப்புக்கு வந்து 2 லைனு, 4 செட்டுங்கும் போது 3 ஜாயிண்ட் வரும், 2 லீடு வெளியே வந்துடும்.
அவ்வளோதான். இப்போ ஜாயிண்ட்டு போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாமே கிராச் பண்ணணும். அப்படி கிராச் பண்ணி ஜாயின் போடணும். பாருங்கள் 2 லிட்டர் இருக்குது பாருங்கள். இது நம்ம முடிவு எண்டு, அதாவது ஸ்டார்டிங் காயிலுடைய லாஸ்ட்டு காயிலுடைய 4வது காயிலுடைய முடிவு எண்டு, ரன்னிங் காயிலுடைய முடிவு எண்டு. இது ரெண்டும் பாருங்கள். இது 2. ஸ்டார்டிங்கில் 2 ஒயரு, ரன்னிங்கில் 2 ஒயர் லாஸ்ட்டு வரும். இப்போ நம்ம அந்த லீடை மாத்திரம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயிண்ட் எல்லாமே நான் போட்டேன். சால்ட்ரிங் எல்லாமே பண்ணி விட்டாச்சு. இதே மாதிரி 1.5 ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். கனெக்ஷனுக்கு வந்து 1.5 கொடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம ஒயருடைய வரக்கூடிய ஹோல்ஸில் நம்ம கொடுத்து இழுத்துறோம். நம்ம லாஸ்ட்டு 4 ஒயர் வந்து பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் 2 ஒயர், ரன்னிங்கில் 2 ஒயர் ஜாயிண்ட் போட்டு, அந்த ஒயரில் நான் இந்த மாதிரி ரன்னிங்கில் வந்து மஞ்சள் ஒயரும் 2 மஞ்சள் கொடுத்துடணும், ஸ்டார்டிங்கும் முடிவும். அடுத்து ஸ்டார்டிங்களுடைய முடிவு எண்டையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எண்டையும் நமக்கு வந்து பச்சை கலர் கொடுத்துருக்கேன். ரெண்டும் சேம் ஒரே கலராக கொடுக்கணும். அதாவது ரன்னிங்க்கு தனி கலராக கொடுக்கணும், ஸ்டார்டிங்க்கு தனி கலராக கொடுக்கணும். ரன்னிங்க்கு வந்து ஒரே கலராக கொடுக்கணும், ஸ்டார்டிங்க்கும் ஒரே கலராக கொடுக்கணும், 2 எண்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நூல் போட்டு எல்லாம் கட்டிட்டேன். கனெக்ஷன் எல்லாமே போட்டு இந்த சைடும் கட்டியாச்சு. இப்போ இதோடைய பாருங்கள், பச்சை ஒயர் மஞ்சள் ஒயர் வந்து ரன்னிங் காயிலு, பச்சை கலர் வந்து ஸ்டார்டிங் காயிலு. அவ்வளோதான், இதோடைய வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து இந்த மோட்ரு வந்து ஃபிட்டிங் பண்ணுதோம். இதை ஃபிட்டிங் பண்ணி ஓட விட்டு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.